ஹாய் டீம். ஓகே, நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் என்னென்ன ஆட் பண்ணிக்கலாம், என்னென்ன எனக்கு பிடிக்கும், அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது. இல்லை, எனக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட் ஜேர்னி பற்றி தெரியும், நான் எனக்கான ஒரு சில விஷயங்களை நான் வந்து ஷெடியூல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க ஓகே ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடிச்சிருந்தா வீடியோ பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வீடியோ உங்களுக்கு வந்து பாருங்கள். இல்லை எனக்கு என்ன ஷெடியூல் பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு என்ன ஆட் பண்ணுறது தெரில அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம். அப்போது வெல்கம் பேக் டு சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. பேசிக்கிட்டு இருக்கிறதுனா உங்கள் கேஜே. அப்போது ஆரம்பிக்கலாமா? ஸோ செல்ஃப் டெவலப்மெண்ட் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மெயினாக இருந்த ஒரு பேட் ஹேபிட் என்னென்னா ஸ்மோக்கிங். நான் ஸ்மோக் பண்ணுவேன். அதில் என்ன தப்பு இருக்குது சொல்கிறதுனால? எல்லாருமே மனுஷங்க, எல்லாருக்குமே பேட் ஹேபிட் இருக்கும்ல. எனக்குமே ஸ்மோக் பண்ணுற ஹேபிட் இருக்குது. ஸோ அதை நான் குவிட் பண்ணணும்னு நினச்சேன். இந்த நிமிஷம், இந்த செகண்ட்லேருந்து நான் அதை குவிட் பண்ணுறேன். அது எப்படி குவிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு குவிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து அதுக்கான வீடியோவும் நான் ஒத்து போடுறேன். பட் அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்க பேட் ஹேபிட் அந்த ஸ்மோக்கிங், அதை நான் இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் ஜேர்னியில் முதல் விஷயமாக அதை நான் தூக்கி போடுறேன். நெக்ஸ்ட்டு, என்னோடய ஹெல்த் இஷ்யூ காரணமாக என்னால் வந்து ஜிம்மெல்லாம் போக முடியாதுங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, சிம்பிளாக ஒன்று ஒரு 15 மினிட்ஸ் ஜாகிங், இல்லைனா 15 மினிட்ஸ் வந்து வாக்கிங். ஸோ போகிறேன் டெய்லி காலையில் 5:30க்கு எழுந்திரிச்சு 6 o'clockலேருந்து ஒரு 6:30 வரைக்கும் ஜாகிங் இல்லைனா வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்னையிலேருந்து. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்களும் இதை பண்ணலாம். இல்லை ஜிம் போகலாம், எனக்கு ஹெல்த் இஷ்யூலாம் இல்லைங்கிறவங்க ஜிம் தாராளமாக போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு, ஐ லவ் டு ரீட் புக்ஸ். எனக்கு இந்த புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி எனக்கு அந்த காலேஜ் டைமில் பிடிக்கல. காலேஜ் முடித்ததுக்கப்புறம் இந்த வேலைக்கெலாம் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங், இந்த மாதிரி புக்ஸ்லாம் படிக்க வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. அதெல்லாம் எங்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட் ஜேர்னியில் வரதான். அப்புறம் ஒரு 6 months நான் வந்து கேப் விட்டுட்டேன். ஸோ திரும்பியும் இன்னையில் ஸ்க்ராட்சில் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து புக் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னோடய மொதல் புக் வந்து த ஆல்கெமிஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் எண்டுக்குள்ளே மினிமம் ஒரு 10 புக்ஸாவது முடிச்சுட்டு அதை நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுவேன். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எனக்கு நிறைய விஷயம் வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசை. பட் அது அவ்வளோ பெருசாக என்னால் ட்ரை பண்ண முடியாது. ஃபஸ்ட் சின்னதுலேருந்து ஆரம்பிப்போன்னு சொல்லி எனக்கு வந்து இந்த மவுத் ஆர்கன் நான் சின்ன வயசுலேருந்து வாசிப்பேன். ஸோ எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட், மவுத் ஆர்கன் வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ மவுத் ஆர்கன் நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அதையும் ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ உங்களுக்கும் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். புதுசாக எதுவும் வேணும்னா, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணுன்னு எனக்கு வந்து ஆசை இருக்குது அப்படின்னா தாராளமாக அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த ஜேர்னியை வந்து நம்மளை ஒரு புது வெர்ஷனாக மாற்றுறதுக்கான ஜேர்னி தான். ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு வேளை இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். யாருன்னா நினச்சேன்னா கற்றுக்கிறது தப்பே கிடையாது. என்ன ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல, கற்றுக்கலாம். ஃபுட், அதாவது இந்த 3 வேளை ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், அன்றைக்கி நாளே எனக்கு ரொம்ப அப்படியே போரிங்காக போகும். அதனால் மார்னிங், மதியானம், நைட்டு இந்த 3 வேளைக்கு எடுத்துக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி வந்து வேக்கிங் அப், அதாவது காலையில் எந்திரிக்க வந்து 5:30க்கு எந்திரிக்க போகிறேன். நைட்டு பெட்டுக்கு போய் படுக்கிறது வந்து 9:30 to 10க்குள்ளே போய் தூங்க போகிறேன். உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்ட்டோ, லைக் வந்து நீங்கள் 5 o'clock எந்திரிக்கிற மாதிரி அப்படின்னா நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கு போய் படுத்துருங்க. இல்லை நான் வந்து 6 o'clock எந்திரிக்கிறேன் அப்படின்னா 10:30 போதும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷெடியூல் வந்து பண்ணிக்கோங்க. மெடிடேஷன், எனக்கு வந்து மெடிடேஷன் வந்து நான் வந்து ஒரு 1 year பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாரையும் மாதிரி தான் நம்மளும் குண்டாச்சரில் ஓட குதிரை மாதிரி தான் அப்படியே சொல்லிட்டு அந்த மெடிடேஷன் பண்ணுறதே நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்குள்ளே மனக்குழப்பம் அதிகமாச்சு. நிறையா ஒரு டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எனக்குள்ளே வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மெடிடேஷனை நான் இன்னையிலேருந்து வந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறவங்க, உங்களுக்கு எதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது வேறு. இயர் முடிகிறப்போ அப்பா நான் இந்த இயர் யூஸ்ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்கேன், எதுக்கான விஷயங்கள் இருந்தால் மட்டும் போதும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு வேளை ரெக்கார்ட் பண்ணணும்னா ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் என்னென்ன டெய்லி நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேட் ஹேபிட் அதை எப்படி குவிட் பண்ணலாம், அதுவும் ஸ்மோக்கிங் அப்படிங்கிற அந்த ஒரு பேட் ஹேபிட்டை எப்படி குவிட் பண்ணலாங்கிறத வீடியோவாக போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரில. பட் நான் என்னோடத ஷெடியூல் பண்ணிட்டேன். பட் உங்களோடத நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னையிலேருந்து உங்களுக்கு எதெல்லாம் வந்து க்ரோ பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. எனக்கு இந்த மாதிரி டால் கலெக்ஷன்லாம் பிடிக்கும். சூப்பர்மேன்லாம் வாங்கி வச்சுருக்கேன். பேட்மேன் அடுத்து தேடிட்டு இருக்கேன், எங்கே கிடைக்கும் தெரியல. இந்த மாதிரிலாம் நான் கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன்.